வணக்கம். சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை. தென்காசி அருகே எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் ஆபத்தான நிலையில் பேரூராட்சி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உயிர் பலி ஏற்படும் முன் நடவடிக்கை எடுப்பார்களா? தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வட்டம் கீழப்பாவூர் தேர்வுநிலை பேரூராட்சிக்குட்பட்ட மேல பட்டமுடையார்புரம் கிராமத்தில் சங்கரநாராயணபுரம் என்ற பகுதியில் சக்தி விநாயகர் கோவில் அருகே கீழப்பாவூர் தேர்வுநிலை பேரூராட்சியின் கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளது. இந்த நீர்த்தேக்க தொட்டி அமைத்து சுமார் 35 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. இந்நிலையில் கடந்த 2014, 2015 ஆண்டு காலகட்டத்தில் கீழப்பாவூர் தேர்வுநிலை பேரூராட்சி பொது நிதி திட்டத்தின் மூலம் ரூபாய் 6 லட்சம் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணி செய்யப்பட்டு தற்போது 9 ஆண்டுகளை கடந்துவிட்ட நிலையில் இப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வரும் நிலையில் மிக மோசமாக எப்பொழுது வேண்டுமானாலும் இடிந்து விழும் ஆபத்தான சூழ்நிலையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சிதிலமடைந்து வலிவிழந்து காணப்படுகிறது. இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகே குடியிருப்பு பகுதிகளில் மக்கள் வசிக்கின்றனர். அதன் அருகே பிள்ளையார் கோவில் உள்ளது. இதனால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு உயிர் ஆபத்தை ஏற்படுத்தும் என அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் உயிர் பயத்தில் அச்சத்துடன் வாழும் அவல நிலை உள்ளது. உடனடியாக சம்பந்தப்பட்ட கீழப்பாவூர் தேர்வுநிலை பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் விரைவாக இந்த ஆபத்தான குடிநீர் தொட்டியை அகற்றி வேறு புதிய கூடுதல் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தர வேண்டும் என மேல பட்டமுடையார்புரம் கிராம மக்கள் தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் புகார் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசி தலைமை செய்தியாளர் திருமுருகன்.